ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு பாஜகல முக்கிய தலையா இருக்க ஒருத்தர திமுக பக்கம் இழுப்பதற்கான வேலை நடந்துட்டுருக்கு. இவர் கூடிய விரைவில திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதிமுகல முன்னாள் அமைச்சரா இருந்தவர் தான் நம்ம நயினார் நாகேந்திரன். நெல்லையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நபரா இருக்கிறவரு. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இவர் ஓரங்கட்டினாரு. அந்த அதிருப்தியில தான் போயிட்டு பாஜகல பார்த்தீங்கன்னா, இவர் இணைஞ்சாரு. பாஜகல இவர் இணைஞ்ச உடனே இவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி குடுத்தாங்க. அந்த சமயத்துல தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழிசைக்கு ஆளுநர் பதவி குடுத்தாங்க. இதனால அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் அப்படிங்கிற மாரி ஒரு எதிர்பார்ப்பு உண்டானுச்சு. தனக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் அந்த ரேஸ்ல இருந்தாரு. ஆனா அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எல். முருகனை மாநில தலைவரா நியமிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்ணாமலையை நியமிச்சிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, பாஜகல நயினார் நாகேந்திரன்ல ஆரம்பிச்சு சில பேர் தனக்கு அடுத்த மாநில தலைவர் பதவி கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தோட தான் இருந்து வந்துட்டுருக்காங்க. இப்போதைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, பாஜகல அண்ணாமலையை அடுத்த தலைவரா தொடர விடுறதா, இல்லை தலைவரை மாற்றலாமா அப்படிங்கிற மாதிரி டெல்லி இப்போவே கணக்கு போட்டு வந்துட்டுருக்காங்க. கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி சூழல்ல சரி, ஓகே, நமக்கு தமிழகத்துல தான் மாநில தலைவர் பதவி கிடைக்கல. நம்ம டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களவை தேர்தலில் களமிறங்க பார்த்தார். நயினார் நாகேந்திரன் களமிறங்கினாரு. ஆனால் அதுவுமே பெருசாக அவருக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழலில் நெல்லை என்னோட கண்ட்ரோலில் இருக்கு. நான் திமுகவுக்கு போனால் பாஜகவுக்கு தான் பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி அவ்வப்போது பார்த்தீங்கன்னா, பாஜக தலைமை அந்த நிர்வாகிகள் கிட்டலாம் நயினார் நாகேந்திரன் அடிக்கடி சொல்லிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு கமலாய வட்டாரத்திலிருந்து அடிக்கடி பேசப்படுது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வெளியில் கீரி பாம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டாலுமே நயினார் நாகேந்திரன் கிட்ட மட்டும் திமுகவினர் ஒரு தனி பாசத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ நெல்லைக்கு பொறுப்பு அமைச்சராக கே. நேரு தான் இருக்காரு. அவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நம்ம நயினார் நாகேந்திரனை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. கருப்புசாமி பாண்டியனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட சமூகத்தினுடைய வாக்குகளை திமுக தன் கைவசம் படுத்துறதுக்கு சரியான ஆள் இல்லாமல் தவிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழலை தான் நயினார் நாகேந்திரனை அதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கே. நேரு அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரனை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அதை உறுதிப்படுத்தும் விதமாக இப்போ சமீபத்தில் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா, கங்கை கொண்டான் போன முதலமைச்சர் 4400 கோடி மதிப்பிலான டாடா பவர் சோலார் நிறுவனத்தினுடைய உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணார். அந்த உரையில் பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரனும் கலந்துக்கிட்டாரு. பொதுவாகவே ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் எதிர்கட்சியான அதிமுகவும் சரி, பாஜகவை சேர்ந்தவங்களும் சரி கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டது டெல்லி தலைமைக்கு பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. அதே மாதிரி மேடையில் நயினார் நாகேந்திரனை வச்சுக்கிட்டு வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டை முன் வச்சாரு. ஆனால் முதல்வரோட இந்த பேச்சுக்குமே நயினார் நாகேந்திரன் தரப்புல இருந்து எந்த விதமான எதிர்ப்புமே வரல அப்படிங்கிறது டெல்லி தலைமையை மேலுமே டென்ஷன் ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பார்த்தீங்கன்னா, திமுகவில் கூடிய விரைவில் நயினார் நாகேந்திரன் இணைவார் அப்படின்னு சொல்லப்படுது. திமுக பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஆட்கள் வராங்க அப்படின்னா உடனே அவங்கள தூக்கி அவங்களுக்கு பதவியை கொடுத்து அவங்கள நல்லபடியாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் செந்தில் பாலாஜியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த வகையில் நயினார் நாகேந்திரனும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுகவுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நன்றி.